ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிலையத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, தாத்தா பாட்டி தினம் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறோம். இன்று நம்மோடு திரு சார்ல்ஸ் செல்லதுரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் திருச்சியில் உள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அநேக ஆண்டுகள் பணிபுரிந்து 2002ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றவர். இவரை இப்பொழுது நிலையத்தின் சார்பிலே வரவேற்கிறோம். வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம் அன்பான ஃபீபா நேயர்களே. வாங்க நேயர்களே, இப்பொழுது நிகழ்ச்சிக்கு நேராக போவோம். இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, தாத்தா பாட்டி தினம் என்பது நம் வாழ்வில் தாத்தா பாட்டி வகிக்கும் மிக முக்கியமான பங்கை கொண்டாடும் ஒரு சிறப்பு சந்தர்ப்பமாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 அன்று உலகளவில் கொண்டாடப்படுகிறது. அவர்களின் அன்பு, ஞானம் மற்றும் அவர்கள் நம்மை ஆதரித்து வழிநடத்தும் எண்ணற்ற வழிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நாள். It's a day to show our appreciation for their love and countless ways they support and guide us. It's a day to honor our grandparents. ஐயா, முதலாவது கேள்வி உங்களிடத்துல நான் கேட்க விரும்புவது, தாத்தா பாட்டி ஏன் குடும்பத்தின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறார்கள்? Why are grandparents most important part of the family? தாத்தா பாட்டியுடைய பங்கு குடும்பத்துல மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த சாத்துல இருப்பவர்கள் தாத்தா பாட்டி. பிள்ளைகளை வளர்ப்பதிலும் பிள்ளைகளுக்கு கடவுளுடைய அந்த பயத்தை கொடுப்பதும் தாத்தா பாட்டி மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. பயம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பயம் அல்ல, தேவனுடைய அந்த ஒரு பெரிதான அந்த அன்பை வெளிப்படுத்தி அவர் எப்படி நல்லவர் என்பதை அவர்களுக்கு போதித்து அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வளரும்படியாய் நடத்தப்படுகிற ஒரு கருவியாய் தாத்தா பாட்டி இருக்கிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காகும். தாய் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவர்கள் ஒரு முக்கியமான பங்கை வளர்த்து தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய கிருபையிலும் வளர்வதற்கு அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆதரவாயும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாயும் இருக்கிறதை குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களிலே தாத்தா பாட்டியினுடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆபிரகாம் சாராளுக்கு பாட்டியாக அவர்கள் யாக்கோபு அவர்களுக்கு இருந்தார். யாக்கோபு எப்படி கடவுளுடைய பயத்திலும் கடவுளுடைய காரியங்களை செய்வதிலும் வளர்ந்தார் என்பதை நாம் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால ஒரு முக்கியமான ஒரு பங்கு தாத்தா பாட்டிக்கு நிச்சயமா இருக்கிறது. அவர்களும் கடவுளாலே நியமிக்கப்பட்டவர்கள். அந்த பொறுப்பு தாத்தா பாட்டிக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி, தாத்தா பாட்டி ஏன் உண்மையான ஆசீர்வாதம்? வேதத்தின்படி தாத்தா பாட்டிகளின் பங்கு என்ன? தாத்தா பாட்டியின் பங்கு என்ன என்பதை பார்க்கும் பொழுது நாம் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்துல பவுல் அங்கு அழகாக குறிப்பிடுகிறார். பாட்டியாகிய விசுவாசம் பாட்டியாகிய லேவிசாளுக்கும் பிறகு அந்த தாயின் மூலமாய் அந்த விசுவாசத்தில் வளர்க்கின்ற காரியங்களில பாட்டிக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பதை என்பதை வேதம் அழகாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:5 நாம் பார்க்கும் பொழுது அந்த லோயிசாளுக்கு பாட்டிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. விசுவாசத்திலே வளர்ப்பதற்கு ஊழியக்காரனை வருவதற்கு அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தார்கள்.
திமுகவுக்காக ஜெபிக்கிறது, அதனை கடவுளுடைய காரியங்களில நடத்துவது போன்ற காரியங்களில முக்கியமான அவர்கள் பங்கை வகிப்பார்கள். அதே விதமாக நிறைய காரியங்களை நாம் வேதத்துல நாம் பார்க்க முடியும். நோவாவின் கூட்டன் அந்த ஏனோக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஏனோக்குடைய கடவுளுக்கு பயந்து இருந்ததுனாலே அந்த சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டது. நோவாவும் அதே போல கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற மனுஷனாய் வருவதை நாம் பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். அதனால ஒரு முக்கியமான ஒரு பங்கு தாத்தா பாட்டி அவர்களுக்கு இருக்குது என்பதை நான் நிச்சயமாக கூற முடியும். ஓகே, அருமையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி ஐயா, இந்த குடும்ப இடையூறுகளில் மத்தியில் செல்லும் போது தாத்தா பாட்டி முக்கிய ஆதரவாக எப்படி இருக்க முடியும்? இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் மேஜர் சப்போர்ட்டா எப்படி இருக்கலாம்? ஃபேமிலி சம் டிஸார்டர், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இவங்க எப்படி உதவி செய்யலாம்? அதை பத்தி சொல்ல முடியுமா? அதை நான் குறிப்பிடும் பொழுது இங்க வேதத்துல ஒரு அருமையான காரியத்தை நான் பார்க்கிறேன். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் விழாதிருப்பான் என்று அருமையா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தாய் தகவல் பிள்ளைகளை அக்கறை வளர்க்கிறார்கள். அவர்கள் சில காரியங்களில நடத்த முடியாத வேளைகளில அந்த பொறுப்பானது நிச்சயமாக தாத்தா பாட்டிக்கு இருக்கிறது. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தி என்று சொல்லி இங்க அருமையாய் குறிப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான குழப்பங்கள் குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து நடத்த வேண்டிய ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. அடுத்தபடியாக ஐயா உங்களிடத்துல நான் கேட்க விரும்புவது, how can grandparents be good role models, mentors for younger generations? தாத்தா பாட்டி எப்படி இளை தலைமுறைகளுக்கு நல்ல முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க முடியும்? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். தாத்தா பாட்டியானவர்கள் இருவரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது காரியம், தாத்தா பாட்டியினுடைய வாழ்க்கையில அவர்களுடைய ஜெப வாழ்வு அவர்களை நிச்சயமாக தொடும். தாத்தா பாட்டி முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதை நம்முடைய பேர பிள்ளைகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். தாத்தா பாட்டி எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் அவங்க ஜெபத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். They have to pray, and the grandchildren should see, witness their grandparents on their knees, praying for several needs. நிச்சயமாக பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தாங்களும் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஜெப வாஞ்சி அவர்களுக்கு கண்டிப்பாய் வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால வேத வாசிப்பிலும் அவர்கள் உறுதியா இருக்க வேண்டும். ஏதோ மேம்போக்காக வேதத்தை வாசிக்காதபடி அந்த காரியங்களை புரிந்து அதை தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்கு அதுதான் காரணம். சரி, நல்லா சொன்னீங்க. அடுத்த ஒரு கேள்வி, கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் லைக் ட்ரூ ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா? உண்மையான ஒரு வரலாற்று ஆசிரியர்களை போல இருக்கிறாங்க. மதிப்புகள் மற்றும் முக்கியமான குடும்ப மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கிறார்கள். இதை பற்றி ஏதாவது பகிர முடியுமா? நிச்சயமாக அவர்கள் ஒரு ரோல் மாடலாக ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். இந்த வயதான காலத்திலும் அவர்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் சரி செய்ய முடியும். அவர்கள் மூலமாய் அவங்க கவுன்சில் வரும். எல்லாத்தையும் ஆண்டவர்
அவர்களோடு ஈடுபடுவார். ம், ஒரு குடும்ப காரியத்துல அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தாலும் ம், கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து they'll be supporting ம், ம். the family Yes. in their prayer. ம், So ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், முக்கியமான காரணம் தாத்தா பாட்டி அவர்கள் சிறிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் மறுபடியும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். okay. ஜெபம் ஒன்றே எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கும். ம், ம், குடும்பத்தில பேரப்பிள்ளைகளோ அல்லது குடும்பத்துல ஏதோ கஷ்டங்களோ வரும் பொழுது ம், கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டி நிச்சயமாக ம், ம், அவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபித்து கருத்தோடு ஜெபிக்கும் போது ம். தேவன் குடும்பத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி, என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல அருமையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி ஐயா, ஒரு ஆய்வின்படி, ஒரு ரீசர்ச் படி, தாத்தா பாட்டி வழங்கும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் துன்பங்களை சமாளிக்க உதவுகிறது. இதை குறித்து உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? சில காரியங்களை ம், பேரப்பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. முடியாது. ஆமா. தாத்தா பாட்டி வந்து ம், ஒரு பெரிய நண்பர்களாய் அவர்கள் ஈடுபடுவார்கள். எஸ், எஸ். கண்டிப்பா அதை உணர்வாங்க. ம், ஒரு ம், பெரிய சப்போர்ட்டிவா கண்டிப்பா. பேரண்ட்ஸ் சொல்ல முடியாத காரியத்தை ம், தாத்தா பாட்டியிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ம், அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல கொடுப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ம். அப்படிதான் நிறைய குடும்பங்கள்ல பார்த்து ஆமா. சொல்ல முடியாதத ம், தாத்தா பாட்டிட்ட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ம், அவர்கள் தகுந்த ஆலோசனை கர்த்தருடைய கிருபையினால வழங்குவதற்கு அது ஏதுவா இருக்கும். ம், ஏன்னா அவங்க வந்து கடவுளோட நடக்கிறதுனால ம், they will comfort the children ம், and ம். they will take care of their needs also. Yes, அதையும் செய்வாங்க. ம், அவங்களுக்கு என்ன உதவியோ எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. ம், அப்படிதான் வந்து குடும்பம் அப்படி நடக்கும் பொழுது ம், எந்த ஒரு ஸ்நாகும் இல்லாதபடிக்கு ம். அது நன்றாய் அந்த குடும்பம் நடத்தப்படும். ஸோ தாத்தா பாட்டி முக்கியமான ஒரு ரோல் இருக்கிறது. ஆமா. குடும்பத்துல வந்து ம், கண்ட காரியங்களையும் பேசாதபடிக்கு, ம், எல்லாத்தையும் சொல்லாதபடிக்கு, எல்லாத்தையும் ம், மரியாதை போல இருதயத்திலே வைத்து வைத்து ம், ம், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். ம், அது குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ம். பெற்றோர்களும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டு ம். லைஃப் அங்க இருக்கிறதை நான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஸோ இது கண்டிப்பா தேவைன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இந்த எமோஷனல் சப்போர்ட் ஃபார் கிராண்ட் சில்ட்ரன், அவங்க ஸ்ட்ரெஸ்ல emotional போகும்போது support. இது கண்டிப்பா தேவை. ம். சப்போர்ட். எஸ், எஸ், எஸ். அடுத்த கேள்வி ஐயா, இன்னொரு ஸ்டடி பிரகாரம் சொல்றாங்க, சிறு குழந்தைகளை வளர்க்கும் தாத்தா பாட்டி மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் வாழலாம் என்று கூறுகிறது. இதை பற்றிய உங்களின் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? எனக்கு I couldn't hear you properly. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஒரு ஸ்டடி பிரகாரம் இந்த பேபி சிட்டிங் பண்ணுகிற கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்களும் ரொம்ப நாள் வாழ்வாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, அது மாத்திரமில்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க, தாத்தா பாட்டிங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்லுது. அதை பற்றி உங்கள் ஆலோசனை என்ன? நிச்சயமாக அது ஒரு நல்ல காரியம். தாத்தா பாட்டியோட இருக்கும்போது ம், ம், அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ம், தாத்தா பாட்டி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நம்ம பேரை ம், செய்யலாம் ம், அப்படின்னு சொல்லி ம், அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த Yes. காரியம் வந்து குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ம், தாத்தா பாட்டி சப்போர்ட் அந்த பேபி சிட்டிங் பண்ணும்போதும் ம், அவங்கள மாதிரி யாரும் பேர் எடுக்க முடியாது. தாத்தா பாட்டிய மாதிரி நம்ம என்னெல்லாம் ம், ஆட்களை மற்ற ஆட்களை வைத்து பார்த்தாலும் ம், தாத்தா பாட்டி அவங்க கையால செய்யறது ம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை ம், நானும் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய பேரப்பிள்ளைகளுடைய ம், வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ம், அதை நான் உணர்ந்திருக்கிறேன். நம்ம செய்யும் போது அது தனியா இருக்கும். ம், ம், என்னதான் மற்றவங்க செஞ்சாலும் ஆமா. அவங்க ரொம்ப வெரி மச் சேஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃப் Yes. பேரண்ட்ஸ். பிள்ளைங்களும் அதை உணர்வாங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் தாத்தா பாட்டி. எஸ், எஸ். அதுதான், அப்போ இதனால பேர பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதம், தாத்தா பாட்டிங்களுக்கும் ஆசீர்வாதம், அவங்களை தாத்தா பாத்துக்கிறதுனால. மகிழ்ச்சி, நிச்சயமாக அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
நான் அப்படி ஃபீல் பண்ணிருக்கேன். ம், ஏன்னா என்னுடைய பேர பிள்ளைங்களெல்லாம் வளர்க்கும் பொழுது ம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பேர பிள்ளைங்களுக்கு அதுங்களை ஃபீட் பண்றது. ம், ம், இன்ஃபேக்ட் என்னுடைய மூத்த பேரனுக்கு ம், அவன் முதல்ல என்னுடைய வண்டியில தான் உட்கார்ந்து சாப்பிட்டான். ம், அது ஜோம் பண்ணி ம். அந்த ஃபர்ஸ்ட் இத அவனுக்கு நான் ஐ சைட் ஓ, மை ஊட்டுனீங்க. ஹேண்ட். ஊட்டி விட்டீங்க. அப்புறம் ம். அது ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா இருக்கு. அது நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சரி சரி சரி. அது நிச்சயமா எந்த ஓகே ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே. அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். இந்த ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க தாத்தா பாட்டி, அதனால சம்டைம்ஸ் இந்த பேர பிள்ளைங்க கெட்டு போறாங்கன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பேர பிள்ளைகளுடன் எல்லைகளை எவ்வாறு அமைப்பது? ஹவு டு செட் பவுண்டரிஸ் வித் யுவர் கிராண்ட் சில்ட்ரன், அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்மளும் when they do something, நம்ம பேர பிள்ளைங்களை நிச்சயமா கண்டிக்கலாம். Yes. When they cross the boundaries, we can advise them. நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நம்ம அவங்க நிச்சயமாக நம்ம நல்லா நடத்தலாம். நமக்கு அதே we have the equal rights as parents. இப்போ எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல, நம்முடைய குடும்பங்கள்ல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் என்னுடைய இதுல ஒரு சின்சியர் அட்வைஸ் கொடுத்தேன். நம்மளும் பேர பிள்ளைங்களை கண்டிக்கலாம். பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியில அவனை நடத்த அந்த பொறுப்பு நமக்கும் இருக்கு. அதனால when we cross the boundaries, we can also admonish them, we can also bring them love and care. Not speaking harsh words, but நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைங்களை அப்படியே நம்ம மூல் பண்றதுக்கு அதுதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வயதான காலத்துல அது நிச்சயமாக தாத்தா பாட்டிகளுடைய ஒரு கடமை. அவங்களும் அதை ஷேர் பண்ணும். அந்த children cross their boundaries, they also can involve in correcting the children, bringing back the joy and peace in the family. அது ரொம்ப ஒரு அருமையான காரியம். அதான் ஒரு டைம் லிமிட் மாதிரி கொடுக்கலாம் இல்லைங்களா? வெளியே போனால் இந்த டைம் வந்துடலாம், இல்லை காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக ஜெபிக்கணும், நேரத்துக்கு ரெடி ஆகணும், இந்த மாதிரி சிலதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா? இல்லைன்னா சும்மா அவங்க பாட்டு we have to teach them reading the Bible, reading the Quran, get up early in the morning and praying is very important. We can teach the children. அது செய்யணும் கண்டிப்பா. அந்த காட்லி கிராண்ட் பேரண்ட் இல்லைங்களா, ஒரு தெய்வீக தாத்தா பாட்டியா நம்ம எப்படி இருக்கலாம், அதை குறித்தும் நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல. எதை குறித்து சொல்லணும்? அந்த இப்ப நான் கேட்க வரேன்னா, ஹவு டு பி எ காட்லி கிராண்ட் பேரண்ட், ஒரு தெய்வீக தாத்தா பாட்டி எப்படி இருக்க வேண்டும், அதை பத்தி சொல்ல முடியும்? தாத்தா பாட்டி அங்க இருக்க வேண்டும்னா முதல்ல நம்ம முழங்கால மடக்கி ஜெபிக்கணும். அவர் ஜெபித்து அந்த நாளை ஆரம்பித்து நம்ம ஆண்டவரோடு நல்ல உறவு வைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பேர பிள்ளைங்க மேல ஒரு பிரச்சனை உண்டாகும். நம்ம அவங்களுக்காக வாரப்பட்டு அவர்களுடைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதை நிச்சயம் பார்க்கிறார்கள். இந்த காலத்துல நம்ம ரோல் மாடல் வெறும் வேர்ட்ஸ்ல சொல்றது இல்ல. we should influence certain things. It's only by prayer they can be good grandparents, grandchildren. அந்த பேர பிள்ளைங்க பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ என்னுடைய பேரனை கூட அவன் சில சப்ஜெக்ட் எல்லாம் வீக்கா இருந்தான். சோ ஐ கைடட் ஹிம். ஒரு நல்ல வசனத்தை அவனுக்கு நான் சொன்னேன். அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. In Christ you have everything. You go to him with your needs. நீ எது புரியலையோ உனக்கு அதை நீ கேளு, ஆண்டவர் கொடுப்பாரு என்று சொல்லி அவனை நான் உற்சாகப்படுத்தினேன். அதனால அவன் அந்த வசனத்தை பிடித்து நல்லா திரிக்க ஆரம்பிச்சான். அதே விதமாக யாக்கோபு எழுதின நிருபத்துல அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கத்தக்கவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சொல்லி வசனத்தையும் நம்ம கொடுக்கணும். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, வசனங்களையும் அவர்களுக்கு ஃபீல் பண்ணும் பொழுது நிச்சயமாக
அதை அப்படியே பிள்ளைங்க அதை கடைபிடித்து நல்ல விதமா அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதுல சந்தேகமே இல்லை. நல்ல அருமையா சொன்னீங்க. வசனம் ரொம்ப மிகவும் முக்கியமானது என்பதை நான் உணர்கிறேன். நம்ம நல்லா சொன்னீங்க. நம்ம நேரம் முடிகிறபடியால இன்னும் ஒரு சில நிமிஷத்துல நம்ம முடிக்க வேண்டியதா இருக்கு. 2 விதமான தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ஒன்றும் கண்டுக்காம. இன்னொருத்தர் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. அதே டைம்ல சில சமயங்களில் கூட்டு குடும்பத்துல பார்க்கும்போது தாத்தா பாட்டி காரணமாக பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவற்றை எப்படி தவிர்ப்பது அல்லது எப்படி அதை சமாளிக்க வேண்டும், அதை குறித்து கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அத வந்து ஒரே தீர்வு தான். அவங்க வந்து செபிக்கிற தாத்தா பாட்டியா இருந்தா இதுக்கு ஒரே தீர்வு வந்து ஜபம்தானே ஒழிய வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஜபத்துலதான் ரொம்ப நமக்கு நிறைய குறைவுகளை வந்து சரி செய்வதற்கு ஒரு பெரிய ஆயுதமா இருக்கிறது என்பதை நான் உணர்த்தி நான் சொல்லுகிறேன். வந்து நிச்சயமாக அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து மாதிரி இது எதுவுமே வராது, இந்த இஷ்யூ வராது. அதான் ரொம்ப நோசியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே கேள்வி கேட்டு எதுக்கு பண்றீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, பின்னாலே இருப்பாங்க. அதனாலயும் பிரச்சனை அதுவும் இருக்கு. வந்து மத்தவங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு குடும்பத்துல நான் தான் தெரியாது, என்னாலதான் முடியும் அப்படின்னு அந்த இதே இருக்கக்கூடாது. அந்த செல்ஃப் டாமினேஷனே இருக்கக்கூடாது. Quietly you have to pray and take every problem to the feet of Jesus. அப்ப வந்து கண்டிப்பா இருக்கிற குடும்பங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்கும். தேவையான காரியங்களுக்கு மாத்திரம் தலையிட்டா போதும் இல்லைங்களா? தேவையில்லாததுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தலைவிடக்கூடாது. சரி சரி சரி. இப்ப நேரம் நம்ம நேரம் முடிஞ்சபடியால கடைசியா நம்ம நேயர்களுக்கு உங்கள் இறுதி எண்ணங்கள் அல்லது அறிவுரைகள் என்னன்னு சொல்லி நீங்க முடிக்கலாம். என்னுடைய இறுதி அறிவுரை என்பது first preference to God. Preference to God in everything. எல்லாத்தையும் செய்யும் பொழுது கடவுளை முன்வைத்து நாம் செயல்பட வேண்டும். தாவீது சொன்னாங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அழகான ஒரு வார்த்தையை தாவீது ராஜா சொல்வதை நாம் பார்த்தோம். அதே விதமாக first priority should be first God and to God's word. Reading on God's word. When we read God's word, definitely He will talk to us. ஏன்னா it's full of life and power. அதுல இந்த 2 காரியத்தை வந்து ஆண்டவருக்கு இல்ல, ஆண்டவருக்கு முதலாவது இடம், அடுத்தபடியா ஆண்டோட வார்த்தைக்கு இடம், அடுத்தது அவர்கிட்ட பேசுறது ஜெபம், அடுத்தது அவருடைய வார்த்தையை தியானிப்பது. சரி சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. Praying and meditating on the word of God. இது செய்யும்போது எல்லாமே நல்ல பேரண்ட்ஸா இருக்க முடியும். பெரிய பிரச்சனைகளை அது நிச்சயமாக அவர்கள் மூலமாக அது சால்வ் பண்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கு. அதான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நேயர்களுக்கு. ஜபத்தை விட்டுறாதீங்க. கடவுளை முதன்மைப்படுத்துங்கள். இரண்டாவது விதிக்கிறது, அடுத்தது வேத வசனத்தை நன்றி நன்றி நன்றி. நம்ம நேரம் முடிஞ்சது. ஃபீபா நிலையத்தின் சார்பிலும் நேயர்களாகிய உங்கள் சார்பிலும் நம்மோடு இவ்வளவு நேரம் கலந்துரையாடின மிஸ்டர் சார்ல்ஸ் செல்லதுரை அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்துடன் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி info@febaonline.org. மீண்டுமாக info@febaonline.org. இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியை உங்களது நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நன்றி. அடுத்த வாரம் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரி. May God bless you.